நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ண போகிறேன். சிக்கன் ஆம்லேட் ஒரு மாதிரி க்ரீனிஷாக நல்லா இருக்கு. மஷ்ரூம் ஒரு மீட் மாதிரி சூப்பராக இருக்கு. உள்ளே இருக்கிற சீஸ் வந்து அப்படியே எலிவேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அந்த மந்தியில் வர தந்தூரியை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுறேன். என்னடா இது, ஐயா! இந்த வாரம் ஃபுட்டு நோக்கி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நாம தேடிட்டு இருந்தப்போ தான் இந்த ஷோலிங்கர்ல இருக்கக்கூடிய நந்தினி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஷோலிங்கர்ல இருந்து வாலாஜா வரீங்கன்னா அந்த ரோட்ல ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் நான் ஏற்கனவே ஷோலிங்கர்ல இருந்து ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்பேன். அப்பவே எனக்கு வந்து ஷோலிங்கர்ல ஃபுட்டு சம்பந்தமா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அதில் ஏதாவது ஃபேமஸ் ஸ்பாட் பார்க்கலாம் போது நான் இந்த நந்தினி ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் கூகுள் மேப்ஸ்ல வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ்ல இருந்தது, நல்ல ரேட்டிங்ஸ்ல இருந்து. அது உண்மைதானா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இங்கே வந்திருக்கேன். அந்த ஃபுட் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க ஷோலிங்கர் சம்பந்தப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஷோலிங்கர்ல இருக்கக்கூடிய நந்தினி ரெஸ்டாரண்ட், இவங்க கிட்ட நான் பார்த்தது என்ன அப்படின்னா, உள்ள போய் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தப்போ மொத்தம் 3 டைப் ஆஃப் டைனிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் இருக்கேன்ல இந்த மாதிரி, இது வந்து நந்தினி ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு யூனிக்கா இருக்கிறது. இது இல்லாம உள்ள போனீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹட்டு மாதிரி ஒரு இடத்துல 4 பேர் உட்காரலாம். ஃபேமிலியோட பிரைவேட்டா கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொன்னு ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்றோம், இல்ல பசங்க எல்லாம் சேர்ந்து அட்டி போட போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. உண்மையாவே நல்லா இருந்தது. ஒரு ஹைஃபை அப்படியே அந்த மாதிரி இல்லாம, நான் எங்க ஊர்ல போய் ஒரு இடத்துல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நீங்க ஏற்கனவே இங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கிட்ட மத்தியானம் சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, வெஜ் அண்ட் நான்வெஜ்ல. அதே மாதிரி ஈவினிங்க்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷோலிங்கர்ல கிரில் லேண்டுக்கான பிரான்ச்சைஸும் வந்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. குட் டு ட்ரை. அதே மாதிரி எதுவுமே ரொம்ப பிரைஸியா என்னால பார்க்க முடியல, அஃபோர்டபுளா இருக்கு. அது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு வந்து ஒரு 3 ஐட்டம் வந்திருக்கு. இது வந்து சிக்கன் ஆம்லேட். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ண போறேன். சிக்கன் ஆம்லேட் ஒரு மாதிரி கிரீனிஷா நல்லா இருக்கு. இந்த சிக்கன் ஆம்லேட்டை ட்ரை பண்றேன். இது தனியா எடுத்து சாப்பிட முடியுமான்னு தெரியலையே, ஏன்னா ஃபுல் ஆஃப் சிக்கன். ஓ மை குட்னஸ், அது அந்த கிரீன் கலர் நல்லா இருக்குங்க பார்க்க. ஆம்லேட் கிரீன் கலர்ல. வாவ், நான் உண்மையாவே சொல்றேன், நீங்க ஒருவேளை நந்தினி ரெஸ்டாரண்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் ஆம்லேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட பிரைஸ் வந்து எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன். பட் திஸ் இஸ் டு த கோர். மேல அந்த ஆம்லேட்டோட லேயர், ஆஹா, பொதுவாகவே ஆம்லேட் டேஸ்டா இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள அந்த சிக்கன் நல்லா காரமா உரப்பா இருக்கு. அந்த சிக்கன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நிச்சயமா இதை நான் ஃபுல்லா முடிப்பேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பட்டர் நான். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிரைஸியா ஃபீல் ஆகல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது நான் ஏற்கனவே காட்டின மாதிரி எக்கை வந்து அழகா மேல போட்டிருக்காங்க. பஞ்சாபி சிக்கன். இது கிரேவி பார்க்க லுக்ஸ் குட். டேஸ்ட், அந்த சிக்கனுடைய குக்கிங் குவாலிட்டி, வாவ். ரொம்ப காரமா இல்ல, சட்டிலா. நான் சிக்கன் ஆம்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்றேன்.
ரொம்ப சட்டிலா சூப்பரா இருக்கு. அண்ட் எஸ், இங்க பாருங்க, இந்த கலர் எதுவுமே வந்து இது பார்க்கும்போதே தெரியுது இது ரொம்ப காரமாலாம் இல்லை அப்படின்னு. ரியலி 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 குட் டு ட்ரை. ஆம்லெட் எப்படிங்க, இது ஹாஃப் பாயில் மாதிரியா? ஆம்லெட் டேஸ்ட் ப்ளஸ்ஸா இருக்கு. சிக்கன் காட்டவே இல்லையே. ஃபைன் பீசஸ் ஆஃப் சிக்கன் கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப ஃபைபரா வரல. ஃபைபரா வந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிட்டு இருக்கும். எனக்கு இந்த சிக்கனும் எனக்கு பஞ்சாபி சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சிக்கன் ஆம்லெட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த லெவலோட தே ஆர் செட்டிங் தேர் பார் ஹையர். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த மந்தியில வர தந்தூரியை மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடுறேன். ஓகே, ஆறிடுச்சு. நான் வீடியோக்கு முன்னாடி சில போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். குட் டு கோ தந்தூரி. எங்க போனாலும் நம்ம தனியா ஒன்று பண்ணணும், மறந்துட்டேன். இது வந்து ஆக்சுவலி முகலாய் சிக்கனா. இது வந்து பஞ்சாபி சிக்கன் இல்ல, முகலாய் சிக்கன். 180 ரூபாய் இதோட ஒர்த்து. என்ன கேட்டீங்கன்னா ஒர்த் ஃபார் எவ்ரி பென்னி. சூப்பரா இருக்கு. இது தந்தூரி. இதோட பிரைஸ் வந்து 250 ருபீஸ். இந்த மந்தியில் வந்து 2 எக் வரும், ஒரு குவார்டர் சிக்கன் வரும், அண்ட் தென் திஸ் ரைஸ் கூட ரைத்தாவும். இது என்னமோ ஒன்று இருக்கு, இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு தெரியல, சொல்றேன். நான் வந்து நாகூருக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அந்த நாகூர்ல தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்தியை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு அந்த மந்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மந்தி வந்து நம்ம மதுரை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்காது, ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்காது. ரொம்ப சட்டிலா அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இது அதுக்கு அந்த மந்தியை பர்ஃபெக்டா ரீப்ளேஸ் பண்ணதான்னு சொல்லி பாக்குறேன். இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த இடத்துல உங்களுக்கு மந்தி தான் வந்து பெஸ்ட் ட்ரையா இருக்கும். மசாலா அடிக்கிற மாதிரி இல்ல. அந்த மசாலாவை ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைடு ஆனியன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இரு இதை டேஸ்ட் பாரு அப்படின்ற மாதிரி. இது அத்தன்டிக். எனக்கு இது அத்தன்டிக் மந்தி பிரியாணி நான் சொல்ல மாட்டேன். மந்தி ஸ்டைல்ல இவங்க ஒரு பிரியாணி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அதுதான் என்ன சொல்றது, நான் எங்க ஸ்டைல் ஒன்று பண்றேன், அதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லுவாங்களே, இந்த சிக்கன் ஆம்லெட் மாதிரி. அந்த மாதிரி இதுவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓஹோ, இந்த தயிர் பச்சடியை கண்டுபிடிச்சது யாரா இருக்கும்? அது எது கூட சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. எங்க கூட ஒருத்தன் இருக்கான், தயிர் பச்சடி சைக்கோ. அவனே இந்த வீடியோவை பார்ப்பான்னு நினைக்கிறேன். வாவ், இதுக்கு மேயோனிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். மந்தி பிரியாணிக்கு மயோனிஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மந்தி கூட இவங்க ஏதோ ஒரு கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் ஒரு மாதிரி ட்ரையா டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ், கத்திரிக்காய் தான். ரொம்ப குழம்பா இல்ல, லைட்டா இருக்கு. பார்க்க புளிப்பு இருக்கணும் கத்திரிக்காயில. சாரி, அது எனக்கு சேரல. தயிர் பச்சடி கூட நல்லா இருக்கு. தயிர் பச்சடியில கொஞ்சம் இந்த மந்திரில முந்திரி இருக்கு. முந்திரி கொஞ்சம், எக் ஒயிட் கொஞ்சம், இந்த சிக்கன் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு அது மேல கொஞ்சம் ரைஸ் வச்சு அப்படி கவர் பண்ணி இது டேஸ்டா டிவைன் ஃபீல கொடுக்காது, சாப்பிட சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்ததான் வந்து இவங்க கிட்ட வெஜிடேரியன்ல ஏதாவது ஒண்ணு நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். என்னன்னா பார்க்க ரொம்ப கார்னிஷிங்கா இருக்கவே இது கூட வந்து 2 பீஸ் வந்துச்சு, அடிச்சு நவுத்திட்டாங்க, நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து மஷ்ரூம் ரோல். இது வந்து ஆக்சுவலி வெஜிடேரியனு. ஸோ உங்களுக்காக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன். ஸோ வெஜிடேரியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு வேணும். ஓ, உள்ள சீஸ். இது வெஜ்ஜுன்னே நம்ப முடியலைங்க. மஷ்ரூம் ஒரு மீட் மாதிரி சூப்பரா இருக்கு. உள்ள இருக்கிற சீஸ் வந்து அப்படியே எலிவேட் பண்ணுது. என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரியல, சீஸ் இவ்வளோ சாப்பிட்றேன். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. ஸோ இது ஃபிஷ் டிக்கா, அதாவது மீனை அழகா தந்தூரி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் டிக்கா. மீனோட வாசமே இல்லைங்க, சிக்கன் மாதிரி இருக்கு. இது என்ன மீனுன்னு தெரியல, பட் மீன் மாதிரியே ஃபீல் ஆகல. சூப்பர். நான் உங்ககிட்ட நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்கன்னு கேட்டேன். ஃபார் ஷுர் நான் சாப்பிட்ட எதுவுமே எனக்கு குறையா தெரியல. ஆப்வியஸ்லி மந்தி வந்து எக்ஸாக்ட் மந்தி கிடையாது, ஆனா இது நல்லா இருக்கு, நல்லா இல்லாமலாம் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு ஷோர் ஷாட் தான். நீங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்றது வந்து இந்த சிக்கன் ஆம்லெட். அடுத்தது முகலாய் சிக்கன் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, அவ்வளோ சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இதை சாப்பிடணும் அப்படின்ற பிளான்ல வரீங்கன்னா நீங்க ஃபேமிலியா வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இது இல்லாம நீங்க ஃப்ரெண்ட்ஸா வரீங்கனாலும் அதுக்கும் இவங்க வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேக் பண்ணி தராங்க. அண்ட் தே ஆர் குட் அட் சர்விங். அதே மாதிரி அவங்க கொடுத்த ஃபுட் எல்லாமே சூப்பரா இருந்தது, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மந்தி வந்து அவங்களுடைய ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் மற்ற எல்லா ஐட்டமுமே சூப்பரா இருந்தது. அந்த சிக்கன் ஆம்லெட் சொன்னால அது 200 ரூபாவும் கொஞ்சம் அதிகமா தோணுனாலும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வந்தீங்கன்னா என்னென்ன டிஷ்ஷை ட்ரை பண்ணுவீங்க, இல்ல ஏற்கனவே ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அது என்னென்ன நல்லா இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நந்தினி ரெஸ்டாரண்டோட லொகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, goodbye from Surya.